மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் நலச் சங்கத்தின் சார்பில் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். திருச்சி எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் நலச் சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் மஞ்சுநாதன் தலைமையில் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் சாய் குகன் ட்ரேடர்ஸ் என்ற தொலைபேசி எண்ணிலிருந்து திருச்சியில் உள்ள எங்கள் விற்பனையாளர்களிடத்தில் கட்டுமான வேலைக்கு பொருட்கள் தேவைப்படுவதாக கூறி கட்டுமான பொருட்களை வாங்கி நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்டு வருகிறார். இவரை காவல்துறையினர் கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். நாங்கள் ஒரு 500 ஓனர்ஸ்க்கு மேலே பயணிச்சுட்டு இருக்கோம். இது சங்கம் இங்கே திருச்சியில் நல்லா செயல்பட்டு இருக்கு. இதில் நம்மள சங்கத்தில் சார்ந்தவங்களே இதர கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான பொருள் வைக்கிறவங்களும் சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. திருச்சியில் முக்கியமான இன்ஜினியர்ஸ், கான்ட்ராக்ட், ப்ரொமோட்டர்ஸ்லாம் சப்ளை பண்ணிட்டு, ஏன்னா எல்லாமே சமத்துவமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இதில் சமீப காலமாக ஒரு 6 மாத காலமாக நூதன மோசடி ஆன்லைன் மூலமாக வருது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டணம் எங்கே நடக்குதோ முன்னாடியே போய் ஒரு பர்சன் சர்வே பண்ணிக்கிறாரு. சர்வே பண்ணிவிட்டு அங்கேருந்து எனக்கு அந்த கட்டடத்தை முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. என்ன கட்டடம், எந்த ஏரியா, லொக்கேஷன்லாம் திருச்சிக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. அது நடக்கிற இடத்துல எனக்கு மெட்டீரியல் வேணும்னு சொல்லி நம்ம ரோட்டில் வண்டி போகிறத பார்த்து அதுலேருந்து நம்பர் எடுத்து, ஆன்லைனில் நம்பர் எடுத்து, இந்த மாதிரி எனக்கு அந்த சைட்டுக்கு மெட்டீரியல் வேணும், அவர் தான் அந்த சைட்டோட ஓனரு, இன்ஜினியரு அப்படிங்கிற தரப்பில் பேசுகிறாரு. நமக்கு நம்பிக்கை தன்மையில் மேற்கொண்டு அவருக்கு பொருள் அனுப்புகிறோம், கட்டுமான பொருள் அனுப்புகிறோம். ஏன்னா கட்டுமான பொருளை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரெடிட் அண்ட் பேசிக்கில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பொதுவாக வைப்போம், சாட்டர்டே அன்னைக்கு பேமெண்ட் வரும், ஒரு 10 days கிரெடிட் கொடுப்போம், 15 days கிரெடிட் கொடுப்போம். அந்த மாதிரி பேசிக்கில் தான் ஆரம்பத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையின் பேரில் அந்த சைட்டில் கொண்டு போய் நம்ம மெட்டீரியல் வச்சதுக்கப்புறம் அவர் பார்ட்டி கிட்ட டைரெக்டாக பணம் வாங்கிக்கிறார். ஏன்னா அவர் தான் சம்மந்தப்பட்ட பார்ட்டி கிடையாது. அவர் ஏமாற்றும் நபர் என்ன பண்ணிடுறாரு, நம்ம பொருள் இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் அந்த டீ கடையில் இருங்க, ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருங்க, நான் பேமெண்ட்டை வாங்கிட்டு வரேன், இல்லைனா நீங்கள் போங்க, நான் உங்கள் ஓனருக்கு போட்டு வரேன்னு சொல்லி டிரைவர்கிட்ட சொல்லி வண்டி அந்த இடத்துல அமுச்சு விட்றாரு. அமுச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் வரதில்லை. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் அடித்தா அந்த நமக்கு ஆட்டோ சொன்ன நபர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. அந்த டயத்தில் நம்ம போய் சைட்டில் போய் கேட்டோம்னா, இப்போ தான் உங்கள் ஓனர் பணம் வாங்கிட்டு போகிறாரு. ஏன்னா அவர்கிட்ட வண்டி ஓனர் அந்த ஏமாற்ற நபர் தான் வண்டி ஓனர், சப்ளையர் அவர். இந்த மாதிரி கேம் விளையாடி கிட்டத்தட்ட ஒரு பல லட்சங்கள் திருச்சி மக்கள் கிட்ட, திருச்சி சப்ளையர் கிட்ட மோசடி பண்ணியிருக்காரு. இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இதில் என்ன பெரிய ஒரு ஹைலைட்னா, ஒரே நம்பர் ஒரே அக்கௌண்ட். அந்த ஒரு நம்பர்ல இருந்து தான் அவருக்கு எல்லாமே கால் போயிட்டு இருக்கு. எல்லா சப்ளையருக்கும் ஒரே நம்பர்ல இருந்தா அடிக்கிறாரு. எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் அந்த நம்பர்ல இருந்தா பேசுறாரு. ஸ்ரீ குகன் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற நம்பர்ல இருந்தா ட்ரூ காலர்ல இருந்து ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. சப்ளையர் கிட்ட எங்க கிட்ட இன்ஜினியர், பில்டிங் கான்ட்ராக்டர் மாதிரி பேசுறது, அவங்க கிட்ட அவர் ஒரு சப்ளையரா மாதிரி பேசுறது. பாத்தீங்கன்னா கொங்கு தமிழ்ல பேசுறாரு. நாங்கள் அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணி பார்த்ததில் கோயம்புத்தூர், மாதம்பட்டி அந்த லொக்கேஷன்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்கு. இது தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. பல லட்சம் பேர் எங்க சங்கத்தில் இருக்கவங்களே பல லட்சம் ஏமாந்துருக்காங்க. இன்னும் வெளியில தெரியாம நம்ம இதர சங்கத்தில் இருக்கவங்க, மற்ற தொழில் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் நிறைய ஏமாந்துருக்காங்க. அது வெளிச்சத்துக்கு வராம இருக்கு. இது சம்பந்தமா நம்ம திருச்சி காவல் ஆணையர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்க சங்கத்தை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு என்னங்கிற ஒரு சொல்யூஷன் வரணும். இதுக்கு மேல யாரும் ஏமாறக்கூடாது. இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இதுக்கு மேல பிறகு ஏமாறாம இருக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான் இவ்வளவு தூரம் ஒன்று சேர்ந்திருக்கோம். எல்லாருமே ஒரு 20,000 30,000 இது பண்ணியிருக்காங்க. இதே ஒரு 50 பேத்துக்கிட்டா அவன் டார்கெட்டே 20 to 30,000 தான். ஏன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி அடுத்தது நம்ம போக மாட்டோம். அந்த பேமெண்ட்டை ஃபாலோ பண்ணி போனால் அவங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். அவன் டார்கெட்டு ஒரு 20,000 ரூபா டார்கெட்டு. லோடாக எடுக்கிறது, ஃப்ளையர்ஸ் கல் எடுக்கிறது, செங்கல் எடுக்கிறது, எம்சாண்ட் எடுக்கிறது. எம்சாண்டெல்லாம் இன்னைக்கு ஒரு லோடு பார்த்தீங்கன்னா 24,000 ரூபா, பீசாண்ட் 28,000 ரூபா. அந்த அமௌண்ட்டை அவன் அப்படியே அக்கௌண்ட்ல மாத்திட்டு போயிடுறது. இதுக்கு நம்ம கட்டடத்தில் போய் கேட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல சங்கடப்பட்டுக்கிறாங்க. இதனால நமக்கு இப்போ புதுசா வர கால் அட்டன் பண்ணவே பயமா இருக்கு. புதுசா ஆன்லைன் ஒரு நல்ல கால் வந்தா கூட அவங்களையும் நம்ம சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. இதனால எங்களுக்கு பிசினஸ் பாதிக்குது, தொழில் பாதிக்குது, நம்ம வாழ்வாதாரமே பாதிக்கிற கண்டிஷன்ல இருக்கு. இதுக்கு ஒரு தக்க பதிலடி வேணுங்கிறது நன்றிடுங்க. ஆளை கண்டுபிடிச்சு உடனே கைது பண்ணி இதுக்கு பணத்தெல்லாம் மீட்டு கொடுக்கணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்ல, நமக்கு தெரிஞ்சு திருச்சி மாவட்டத்தில் மட்டும்தான் இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா நாங்க ஒரு யூனியனா இருக்கனால எங்களுக்கு டக்குன்னு ரவுண்ட் அப் பண்ணிட்டோம். மற்ற பிற மாவட்டங்கள்லாம் என்ன கண்டிஷன்ங்கிறது தெரியல. ஆனா மணப்பாறைங்கிற வேர்டு அடிக்கடி யூஸ் பண்றாப்ல. மணப்பாறையில் ஆர்டர் வேணும்னு சொல்லி மேபி மணப்பாறையில் வாய்ப்பு இருக்கு. ஆனா மணப்பாறையும் திருச்சி மாவட்டம் தான் வரும். மணப்பாறை, துறையூர்ல எல்லாம் பெரிதா, அதாவது கிராமப்புறங்கள்லாம் நிறைய ஏமாத்திட்டு இருக்காப்ல. சிட்டியோட கிராமப்புறங்கள்லாம் நிறைய ஏமாத்திட்டு இருக்காப்ல.